Hello, good evening. Good evening to everyone. Welcome to Love Tradition channel. இது வந்து டி நகரில் சென்னையில் டி நகரில் உஸ்மான் ரோடில் உள்ள சுந்தர் மெட்டல்ஸ் அப்படின்ற ஷாப்பில் இருந்து காஸ்ட் அயன் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வீடியோஸ் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது ஒரு டூர் மாதிரி நீங்கள் பாருங்கள். நல்லா இருக்குது, எல்லா ஐட்டமும் நல்ல பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்க, வெயிட்டாக இருக்குது, அயனும் இருக்குது, காஸ்ட் அயனும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எல்லாமே ப்ரைஸும் பரவாயில்ல, குவாலிட்டியை பார்க்கும்போது ப்ரைஸ் ஓகே தான். கொஞ்சம் மற்றதை விட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. தோசை தவாலாம் வந்து சைஸ் வாரியாக ஒரு 850 900லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1500 வரைக்கும் போகுது. தாராளமாக கொடுக்கலாங்க, ஆனால் நல்ல உழைக்கும், அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தோசை தவாலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த பரோட்டா, கொத்து பரோட்டா போட்டுக்கலாம் நீங்கள். இந்த இதில் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் அந்த மாதிரி அதுலேயும் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குதோ காமிக்கிறேன் பாருங்கள், மேலே காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து 2500 2300 இந்த மாதிரி போகுது. நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக. வெயிட் வந்து அவ்வளோ வெயிட்டுங்க, தூக்கவே முடியல என்னால். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் நான் தூக்கினேன், அது என்னால் தூக்கவே முடியல, அதனால் நகர்த்திட்டேன். 2500 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதெல்லாம் வந்து ரேட் காமிக்க ட்ரை பண்ணேன் உங்களுக்கு, பட் வந்து அது வீடியோ வந்து அந்தளவுக்கு இது பண்ணல. அதுலேயே பாருங்கள், இது வெயிட்டாக இருக்குது, கைப்பிடி பாருங்கள் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி தவா கூட இருக்குது, இதெல்லாம் தோசை தவா தான். இது பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது, கைப்பிடியே வித்தியாசமாக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இதில் நீங்கள் கொத்து பரோட்டா மேக் பண்ணலாம். அதே தான் நான் இது இந்த கூகுள்ன்ற அந்த கம்பெனிலேருந்து நிறையா வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. கூகுள்ன்ற கம்பெனி நல்லா தான் இருந்தது பார்த்து வரைக்குமே வந்து. யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ கொஞ்சம் தயவு செஞ்சு என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், குழி பணியாரம் இது, இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒரு 650 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதுலேயே இது வந்து 750, அதை விட சின்ன சைஸ் வந்து 650 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தாளிப்பு கரண்டி பாருங்கள், வித்தியாசமான ஷேப்லலாம் வந்திருக்கு. இது காஸ்ட் அயன், நல்லா ப்ரீ சீசன் பண்ணி நல்லாவே சூப்பராக இருந்தது. உட்டனில் ஹேண்டில் கொடுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து 560 அந்த சம்திங். இதை விட ஒரு சைஸ் பெரிசாக வர்றது வந்து 560, அது வந்து ஒரு 660 எவ்வளோ போட்டிருந்தாங்க. இந்த ஷேப் பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு, இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குங்க, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், லைஃப் லாங் வரும். அது வந்து இத்தனை வருஷத்துக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது, லைஃப் லாங் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னா பல வருஷம் வச்சுக்கலாம். அது வந்து நல்லா ப்ரீ சீசன் பண்ணி நல்லா இருக்குது. இதெல்லாமே தோசை தவா சின்னது, இதெல்லாம் நீங்கள் இதுவாகவும் சிக்கன் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அதுவும் 560 அந்த சம்திங் தாங்க. அதுலேயே இன்னும் ஒரு சைஸ் பெருசு, அது வந்து உட்டன் ஹேண்டில், இது வந்து அந்த காஸ்ட் அயன்லேயே ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. நீங்கள் முட்டை ஆம்லேட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை சிக்கன் பண்ணிக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாங்க, சூப்பராக இருந்ததுங்க. இதுவும் அந்த 560 அந்த 500 to 600க்குள்ளவே தான் இந்த ரேஞ்சும் வருது. 450 ஆரம்பித்து ஒரு 700 வரைக்கும் இந்த ரேட்டெல்லாம் போகுது. இது வந்து சூப்பராக இருந்தது. இதுவும் தான் அதிலே கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு, அது நல்லா இருக்குங்க. இது நீங்கள் சிக்கன் பண்ணிக்கலாம், நல்லா லெக் பீஸ் வாங்கி நல்லா க்ரில் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. அதுவும் 680 எவ்வளோ போட்டிருந்தது. அதுலேயே ஒரு சைஸ் இது பெருசு. இதுலேயும் நீங்கள் க்ரில் சிக்கன் நல்லா பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி இருக்கீங்க
ஒரு 3 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி இருக்கீங்கன்னா நல்லா சூப்பராக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள்ன்ற கம்பெனிலேருந்து தான் நிறைய அந்த தோசை தவா அதெல்லாம் வெயிட்டாக, இது வந்து சப்பாத்தி தவா சூப்பராக இருந்தது, நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாக இருந்தது. எல்லாமே சீசனிங் பண்ணி நல்லா சூப்பராக இருந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தோசை தவாலாம் பயங்கர வெயிட்டுங்க, தூக்கவே முடியல என்னால். வந்து பார்த்திங்கன்னா இது 1500க்கு மேலே தான், இது 1700 அந்த சம்திங் இருந்தது அந்த தோசை தவா. நல்ல சைஸும் பெருசாக இருந்தது. வாங்கிட்டிங்கன்னா ஆனால் அதெல்லாம் அப்படியே கிடக்கும் லைஃப் லாங். இதெல்லாம் வந்து 500 ருபீஸுங்க. நம்ம சுந்தர் இது மதுரை சிக்கந்தரை விட ஒரு 100-200, இது 500. நல்ல ப்ரீ சீசனிங் வந்து நல்ல கோல்டன் கலரில் இருந்தது. இந்த இதெல்லாம் வந்து அதை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கிறதுலாம் ஒரு 100 ரூபா அப்படி மாதிரி ஜாஸ்தி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் தோசை தவா தான். அதே அந்த கூகுள்ன்ற அந்த இதிலே தான் வச்சுருந்தாங்க. அதுவும் 1500 அந்த சம்திங் தான். குழி பணியாரத்துலேருந்து எல்லாமே இருக்குது. மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சினா போய் வாங்கலாம். இது வந்து 600க்கு மேலேங்க. அதை விட இது ஒரு சைஸ் பெருசாக வருது. ஆனால் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா வத்தல் பொரிக்க, அப்பளம் பொரிக்க, இல்லை எது நான்வெஜ் வெஜ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பெடி வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே கோல்டன் கலரில் பாருங்கள், ப்ரீ சீசனிங் பண்ணதெல்லாம் அந்த கோல்டன் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுவும் அந்த 550 to 600க்குள்ளே தான். அருவாமனையிலேருந்து பாருங்க, இதெல்லாம் காஸ்ட் நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இதெல்லாம் 2500, 2300, ஒன்றுமே 2500, 2000க்கு மேலே தான் இந்த 5 ஐட்டமுமே. 1 2 3 4 5 இது எல்லா ஐட்டமுமே 2000க்கு மேலே, 2500க்குள்ளே. இதெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது, ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அது நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள், அதில் 2550 எவ்வளோ போட்டிருந்தது. அதுவும் ரேட்டு ஜாஸ்தி தான். நல்லா இருக்குது, ஆனால் வெயிட்டாக இருந்தது. இந்த தோசைக்கல் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுலேயே ஒரு கைப்பிடி செஞ்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அயன் தாளிப்பு கரண்டி, உடன் ஹேண்டில் கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினியேச்சர் ஐட்டம்ஸ், உங்களுக்கு யாருக்காவது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க விளையாடுறதுக்கு ஒரு மினியேச்சர் செட்டு வந்து காஸ்ட் அயனில் வேணும்னாக்கா இங்கே வாங்கிக்கலாம். தோசை கரண்டிலேருந்து, இட்லி இதுலேருந்து, குழி பணியாரத்துலேருந்து, அருவாமனையிலேருந்து என்னென்னவோ இருக்குங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. பாருங்கள் தோசை தவா பாருங்கள், சூப்பர். தேங்க்யூ.